வீதியில் பறக்கவிடப்படும் விதிமுறைகள். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் ஆளும் கட்சியினர். கண்டுகொள்ளாத காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கடந்த 8/2/2015 அன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் பெருந்துறை சிப்காட்டில் அமைய உள்ள கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் உருவானது. அதன் பிறகும் காவல்துறை பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கொடிகள் கட்டக்கூடாது, ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளை விதித்தது. இப்பொழுது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பெருந்துறை பகுதியில் பல்வேறு பிளக்ஸ் பேனர்கள், கொடிகள் மற்றும் தோரணங்களை ஆளும் கட்சியினர் வைத்துள்ளனர். பெருந்துறை பழைய பேருந்து நிலையம் அருகே உயர் மின் அழுத்த கம்பிகள் செல்வதையும் பொருட்படுத்தாமல் அபாயகரமான முறையில் பிளக்ஸ் பேனர்களை வைத்துள்ளனர். இது மட்டும் அல்லாமல் புதிய பேருந்து நிலையத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வண்ணம் பல விளம்பர தட்டிகளை ஆளும் கட்சியினர் வைத்துள்ளனர். இந்த விதிமுறை மீறல்கள் எதையும் காவல்துறை கண்டுகொள்ளாதது அவர்களின் ஒருதலை பட்சமான செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதாகும். இனிவரும் காலங்களிலாவது காவல்துறை யாருடைய தூண்டுதலின் பேரிலும் செயல்படாமல் தனக்கே உரிய கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும். கடந்த 16/2/2015 அன்று கோவில் இடத்தில் கட்சி அலுவலகம் நடத்தியதாக கூறி KKC பாலு அவர்களின் டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தை சட்ட விதிகளுக்கு புறம்பாக அறநிலையத்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். ஆனால் இன்று அதே கோயில் இடத்தில் பெரிய அளவில் ஆளும் கட்சியின் பேனர்களை வைக்க அறநிலையத்துறை எவ்வாறு அனுமதி அளித்தது? இது விதிமுறைகளை மீறிய செயலா இல்லையா என்பதை அறநிலையத்துறை தெளிவுபடுத்தினால் எதிர்காலத்தில் மற்ற கட்சிகளும் இந்த வழிமுறையை பின்பற்ற ஏதுவாக இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான போராட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அரசு இயந்திரங்கள் ஆளுங்கட்சியினரின் இது போன்ற விதிமுறை மீறல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். தவறுகள் இனிமேலாவது திருத்தப்பட வேண்டும்.